குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கொயாக்குலேஷன் ஆஃப் பிளட்டு. கொயாக்குலேஷன் ஆஃப் பிளட் அப்படிங்கலாம், கொயாக்குலேஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா பிளட் கிளாட்டிங், ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம எப்போயாச்சும் நம்ம ஆப்பிள் கட்டும்போது, ஆப்பிள் கட் பண்ணும்போது அல்லது வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கட்டும்போது நம்ம ஃபிங்கரிங்கை வந்து ஏதாச்சும் ஃபிங்கர்ஸ் வந்து தெரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிங்கன்னா கட் பண்ணிடுறோம். ஏன்னா ப்ளேயிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, ப்ளே கிரவுண்டில் வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகி ரன்னிங், அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஓடும்போது நம்ம ஏதாச்சும் கீழே விழுந்து காயங்கள் ஏற்படுன்னு வச்சுக்கோங்களேன், வூண்டிங் ஆயிருதுன்னா பிளட் வந்து என்ன ஆகும், ப்ளீடிங் ஆகும். ஸோ இந்த ப்ளீடிங் ஆகக்கூடிய பிளட்டு நம்ம பாடியிலேருந்து ஃபுல்லாக ஊசிங் அவுட் ஆகி நம்ம பாடியை விட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 லிட்டர் பிளட் இருக்கும். 5 லிட்டரும் வெளியே போயிடும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் ஆகாமல் இருந்ததுன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங் அல்லது கொயாக்குலேஷன் ஆஃப் பிளட் கிளாட்டிங். அது கொயாக்குலேஷன் ஆஃப் பிளட் வந்து கொயாக்குலேட் ஆகலை அப்படின்னா மொத்தம் 5 லிட்டர் ரத்தமும் வெளியேறிடும். ஆனால் நமக்கு அப்படி வெளியேறதில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே என்ன ஆகுது அப்படின்னா பிளட்டு வந்து கிளாட்டிங் ஆயிடுது. இந்த வூண்டிங் மேலே என்ன ஃபார்ம் ஆயிடுது, கிளாட்டிங் ஃபார்ம் ஆயிடுது. நமக்கு எவ்வளோ மணி நேரத்தில் அல்லது எத்தனை நிமிஷத்தில் வந்து இந்த கிளாட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நோட் பண்ணிச்சுங்க, 2 to 8 மினிட்ஸில் வந்து நம்ம நார்மல் பர்சனுக்கு வந்து பிளட் வந்து என்ன ஆயிடணும், கிளாட்டிங் ஆயிடணும், அது கொயாக்குலேஷன் ஆயிடணும். அதுக்கு மேலேயே நமக்கு பிளட் கிளாட்டிங் ஆகாமல் நமக்கு ஊசிங் அவுட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேருங்க, ஹீமோபிலியா, ரத்த உறையாமை நோய் அப்படின்னு பேர் வந்துடும். சரிங்களா? அது வந்து நமக்கு டெத்தே ஏற்படுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அந்த ஈட்டி படத்துலலாம் காட்டியிருப்பாங்க. ஏதாச்சும் சின்ன பின் வந்து குத்துனா கூட பிளட் வந்து கிளாட்டிங் ஆகாமல் ஊசிங் அவுட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பிளட் வந்து கிளாட்டிங் ஆகும். எப்போ வந்து பிளட் கிளாட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும்போது. இப்போ பிளட் வெசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டியூனிக்கா இன்டர்னா, டியூனிக்கா மீடியா, டியூனிக்கா எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லி 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் பிளட் வெசல்ஸில். அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து டேமேஜ் ஏற்படும் போது அங்கே என்ன லீக்கேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ், பிளட் கிளாட்டிங் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் ஆகும் அல்லது ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகும். சரிங்களா? ரைட்டுங்க. கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, begins when the endothelium of blood vessel is damaged, the connective tissue and its wall is exposed to the blood. நோட் பண்ணிச்சுக்கலாங்களா? எண்டோத்தீலியல் செல்ஸ், பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய எண்டோத்தீலியல் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், பிளட் வந்து கிளாட்டிங் ஆகுங்க. சரி, நமக்கு அதுக்கு ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க, பார்த்து பார்க்கலாம். பிளட் கிளாட்டிங் ஆனோடனே the platelets adhere to the collagen fiber in the connective tissue and release substance that form the platelets blood which provide the energy protection against the loss of blood அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்டிமுலேஷன் ஆகணும். ஸ்டிமுலேஷன் ஆகணும்னா என்ன, ஃபஸ்ட்டு டிஷ்யூ டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆனோடனே மசில் ஸ்பேம்ஸ் ஃபார்ம் ஆகுது, பிளேட்லெட் பிளட் ஃபார்ம் ஆயிடுது. இந்த பிளேட்லெட் பிளட் ஃபார்ம் ஆனோடனே என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். இப்போ பிளட்டில் வந்து ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிறது என்னவா மாறணும்னு சொல்லி அப்படின்னா த்ராம்பினாக மாறணும். சரிங்களா? அந்த ப்ரோத்ராம்பினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது பிளட்டில். இப்போ இந்த ப்ரோத்ராம்பின் கன்வெர்டட் என்ன மாறி போச்சு, த்ராம்பின். ப்ரோத்ராம்பின் என்னவா மாறுது, த்ராம்பினாக மாறுதுங்க. அப்போ இந்த இங்கே ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 வேணுங்க. எனக்குள்ளே எழுதி வச்சுங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா, அது கீழே இருக்கிற ஏரோ மார்க் நேர் எழுதி வச்சுருங்க. வைட்டமின் கே அண்டு கால்சியம் அயன்ஸ். இந்த ப்ரோத்ராம்பினை வந்து வைட்டமின் கேவும் கால்சியம் அயன்ஸும் என்ன பண்ணுதுன்னு சொல்லினா ப்ரோத்ராம்பினை இருக்கிறத த்ராம்பினை கன்வெர்ட் பண்ணி விட்ரும். அதே ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். இப்போ நமக்கு ப்ரோத்ராம்பின் த்ராம்பினாக மாறிடுச்சு. இப்போ இந்த த்ராம்பின் என்ன ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்சைமேட்டிக்கலாக ஆக்ட் பண்ணி ஃபைபர்னோஜனை ஃபைப்ரினாக மாற்றணும். ஃபைபர்னோஜனை என்னவா மாற்றுது, ஃபைப்ரினாக மாற்றுது, த்ரெட் லைக் ப்ரோட்டீன். சரிங்களா? இப்போ இந்த ஃபைப்ரினாக மாறினோடனே அது என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட்டு கிளாட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கிளாட்டுக்குள்ளே என்ன வந்து உள்ளே ஸ்டாப் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுங்க. ஸோ இப்போ பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பிளேட்லெட்ஸுங்க. சரிங்களா? பிளேட்லெட்ஸ் தான் வேணும், பார்த்துக்குங்க. சரிங்க. சரி, ரிலீஸிங் என்னதுங்க, அதை கொடுத்துருப்பாங்க. A clotting factor released from the clumped platelets or damaged cells mixed with the clotting factor in the plasma.
protein called என்ன வருங்க prothrombin is converted into active form of thrombin, the presence of calcium ion and vitamin K. Thrombin help in the conversion of fibrinogen into fibrin threads. The thread of fibrin become interlinked into a patch that traps the blood cells and seal the injured vessels until the wound is healed. சரிங்களா, புண்கள் வந்து சரியாக வரைக்கும் ரத்த வெளிவிடாமல் பார்த்துக்கும். ஆஃப்டர் சம் டைம் த ஃபைப்ரில்ஸ் கண்ட்ராக்ட் சுருங்க ஆரம்பிச்சு ஸ்கூசிங் அவுட் எ ஸ்ட்ரா கலர்டு ஃப்ளூயிட் த்ரூ எ மெஷ் ஒர்க் கால்டு சீரம். சரிங்களா, இதெல்லாம் சுருங்கினதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ரத்தம் உறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபைப்ரினும் ஃபைப்ரில்ஸும் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. சுருங்கினோடனே அதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூசிங் அவுட் ஆகுது. சரிங்களா, ஒரு வெள்ளை கலராக ஃப்ளூயிட் மாதிரி ரிலீஸ் ஆகும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் சீரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சீரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சீரம். பிளாஸ்மா வித்தவுட் ஃபைப்ரினோஜன் இஸ் கால்டு நம்ம சொல்கிறாங்க சீரம் இருக்காங்க. இப்போ இந்த பிளட்லேயே என்ன இருக்குது அப்படின்னா ஹெபாரின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹெபாரின் இஸ் ஏ ஆன்டி கொயாகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம பிளட் வெசல்ஸ்குள்ளே பிளட் வந்து ஃப்ளூயிட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது, சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த ஃப்ளூயிட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆன்டி கொயாகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ். ரத்த குழாய்க்குள்ளே ரத்தம் வரையக்கூடாது. சரிங்களா, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆன்டி கொயாகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆனால் ஹெபாரின் அப்படிங்கிறது வேணும். சரிங்களா, அந்த ஹெபாரின் அப்படிங்கிறத செக்ரேட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்ட் செல்ஸ், ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் மாஸ்ட் செல்ஸ். இன்னொன்று யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா பேசோஃபில்ஸ். இது ரெண்டு தான் என்ன ஒன்றும் செக்ரேட் பண்ணுங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் லிம்ஃப் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ லிம்ஃப்னா என்னங்க, நிணநீர் அப்படின்னு அர்த்தம். லிம்ஃப்னா என்னது, நிணநீர். அப்போ நமக்கு எப்படி பிளட்டு வந்து சர்க்குலேஷன் ஆகுது பிளட் வெசல்ஸ்குள்ளே, அதே மாதிரி லிம்ஃப் நிணநீர் அப்படிங்கிறது ஒரு திரவம் தான். அதுவும் நம்ம பாடியில் சர்க்குலேஷன் ஆகுது. எதில் சர்க்குலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லினா லிம்பாக்டிக் வெசல்ஸ், அது லிம்பாக்டிக் டக்ட், அதில் சர்க்குலேஷன் ஆகிட்டுருங்க. இப்போ நம்ம பிளட்டில் இருந்து 100% வாட்டர் அல்லது ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளட் வெசல்ஸ்லேருந்து லீக் ஆகி சரௌண்டிங் டிஷ்யூக்குள்ளே என்ட்ராகுது. சரிங்களா, பிளட்டில் இருந்து 100% வந்து ஃப்ளூயிட் வந்து பிளட் வெசல்ஸில் இருந்து ரிலீஸ் ஆகி சரௌண்டிங் இருக்கக்கூடிய டிஷ்யூ செல்ஸுக்குள்ளே என்ட்ராகுது. இப்படி என்ட்ரானதில் 90% என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீண்டும் ரிட்டர்ன் ஆகி எங்கே என்ட்ராயிருது அப்படின்னா பிளட் வெசல்ஸுக்குள்ளே என்ட்ராகி பிளட்டுக்குள்ளே என்ட்ராகி போயிடுது. ரிமைனிங் 10% மட்டும் எங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த செல்ஸு டிஷ்யூலேயே இருக்குது. அப்போ அந்த செல்ஸு டிஷ்யூலேயே இருக்கக்கூடியது அது என்ன பண்ணுது அதுன்னா அதுவும் ஃபைனலாக வந்து பிளட் வெசல்ஸ்குள்ளே தான் பிளட்டில் தான் மிக்ஸ் ஆகும். ஆனால் இது எப்போ மிக்ஸ் ஆகும்னா கடைசியாக தான் மிக்ஸ் ஆகும். அப்போ இந்த 10% இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலான டக்ட் வேணும். அந்த டக்ட்டுக்கு பேர் என்ன வேணுங்க, லிம்பாக்டிக் டக்ட் அல்லது lymph vessel அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 10% is collected and returned into the blood system by means of series of tubules known as, நோட் பண்ணிச்சிங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரியுமா இருக்குது, lymph vessel அது lymphatic vessels. The fluid inside the lymphatic vessel is called as lymph. நோட் பண்ணிச்சிங்க. The lymphatic system consisting of complex network of the thin walled duct. நோட் பண்ணுங்க, thin walled duct அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு lymphatic duct இருக்குதுங்களா, அது வந்து thin walled ductஆக இருக்குது. அடுத்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபில்டரிங் பாடிஸ் இருக்கும், லிம்ஃப் நோடு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் a large number of lymphocytes, cell concentration in the various lymphoid organs. நோட் பண்ணிச்சுக்கோங்க, large number of lymphocytes. நோட் பண்ணுங்கள். The lymphatic vessels have a smooth wall that run parallel to the blood vessels. இது வந்து மென்மையான தசைகளால் ஆனக்கூடிய ஒரு குழாய் தான் நிணநீர் குழாய்கள். இது வந்து இரத்த குழாய்க்கு இணையாக உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. குறிப்பாக எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் ஸ்கின் அலாங் வித் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். த வெசல் சர்வ் அஸ் ஏ ரிட்டன் duct for the fluid that are continually diffusing out the blood capillary into the tissue. சரிங்களா, பிளட் கேப்லரிஸ்லேருந்து வெளியே வந்து மறுபடியும் எங்கே என்ட்ராக வைக்குதுங்க, டிஷ்யூக்குள்ளே போக வச்சிருது. அப்படி வேறு உங்களுக்கு சொன்னது தான், டிஷ்யூக்குள்ளே போனது மறுபடியும் என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணிட்டு வருது. ஸோ அப்படி மறுபடியும் கலெக்ட் பண்ணும்போது டிஷ்யூவில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் இதுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அதாவது டிசீஸ் காசிங் ஏஜென்ட், பாக்டீரியா வைரஸ் உள்ள இந்த லிம்ஃபோடு சேர்ந்து என்ட்ராகி வரலாம். ஸோ இப்படி இந்த லிம்ஃபில் வரக்கூடிய இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸு டிசீஸ் காசிங் பேத்தோஜனை பூரா ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன் வேணும். அந்த ஆர்கனுக்கு பேர் என்ன வேணுங்க, லிம்ஃபாய்டு ஆர்கன்.
குறிப்பாக லிம்ஃப் நோடு. இந்த லிம்ஃப் நோடுக்குள்ளே என்ட்ராக என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா ஃபில்டரிங் ஆகுது. யார் ஃபில்டரிங் ஆகிறது? இந்த லிம்ஃப் அப்படிங்கிறது ஃபில்டரிங் ஆகுதுங்க. சரிங்களா? ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இது எங்கே என்ட்ரு ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்குள்ளே தான் என்ட்ரு ஆகணும். எந்த இடத்துல என்ட்ரு ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஃப்ளூயிட் ஃப்ரம் த லிம்பாக்டிவ் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்கின் ஆர் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இன் த நெக். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். நெக் ரீஜன், அப்புறம் இன்குயினல் ரீஜன் கழுத்து பகுதி, இன்குயினர் தொடை இடுக்குகள், ஆக்சிலரி அப்படின்னா கமுக்கட்டு அக்கங்கள், ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக் இதுலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிங்கன்னா இதன் வழியாக இரத்தத்துக்குள்ளே என்ட்ராகுது. இந்த லிம்ஃப் fluid floating out of the lymph node flow into the large collecting duct which finally turns into the large vein that runs beneath to the collarbones. நம்ம இந்த லிம்பாக்டிக் டக்ட் நம்ம எந்தெந்த இடத்த உணரலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா காலர் போனில் உணரலாம். அடுத்து சப்க்ளேவியன் வெயின். சப்க்ளேவியன் வெயின்னா உங்களுக்கு தெரியுங்களா? நமக்கு இந்த கை கீழே கையினுடைய அடிப்பகுதியில் வரக்கூடிய வெயின்ஸ் தான். எம்டி இன்டு த பிளட் ஸ்ட்ரீம்ஸ். சரிங்களா? காலர் போன்லேயும் இந்த சப்க்ளேவியன் வெயின்லேயும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரத்தத்துக்குள்ளே இந்த இதை திறந்து விட்டுருதுங்க. சரிங்களா? இது நேராக மறுபடியும் ஹார்ட்டுக்கு போய் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பார்ட்டுக்கு போய் இந்த நேரோ பேசேஜ் இன் த லிம்ஃப் நோட் ஆர் த சைனசாய்ட்ஸ் that are lined with the macrophages. நோட் பண்ணுங்க. சைனசாய்டு ஃபுல்லாக யார் இருக்குது அப்படின்னா மேக்ரோபேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அல்லது இந்த மேக்ரோபேஜஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த லிம்ஃப் நோடு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரிவெண்ட் த இன்வைடிங் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரம் ரீச்சிங் த பிளட் ஸ்ட்ரீம்ஸ். ரத்தத்துக்குள்ளே மைக்ரோ ஆர்கானிசம் டிசீஸ் காசிங் ஏஜென்ட் வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டுதுங்கிறாங்க. இந்த லிம்ஃபாட்டிக் ஆர் லிம்போசைட்ஸ். நோட் பண்ண பார்க்கலாம். லிம்ஃபாட்டியில் இருக்கக்கூடிய செல்ஸ், முக்கியமான செல்ஸ் என்னென்னா லிம்போசைட்ஸ். The lymphocytes collected in the lymphatic fluids are carried via arterial blood and are recycled back into the lymph. நோட் பண்ணிச்சுக்கலாங்களா? ஃபேட் ஆர் அப்சர்வ்டு த்ரூ த லிம்ஃப். நமக்கு ஆல்ரெடி நம்ம டைஜஷன் த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். ஃபேட்டை அப்சர்வ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருங்க? லிம்ஃப் அப்படிங்கிறத அப்சார்ப்ஷன் பண்ணும். த லாக்டியல் ப்ரெசன்ட் இந்த வில்லை ஆஃப் இன்டஸ்டைனல் வால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். இது 5 மார்க்கை நோட் பண்ணிச்சுங்க. இந்த இதான் டயக்ராமுங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு லிம்ஃப் அதாவது லிம்ஃபாக்டிக் வெசல்ஸ் இதனுடைய டயக்ராம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிளட் வெசல்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுங்க. பிளட் வெசல்ஸ் மெயினாக 3 டைப்ஸ். சரிங்களா? என்னென்ன இருக்குதுங்க? ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேப்லரிஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கும். ஒரு பிளட் வெசல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் ஹாலோ ஹோல்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் வால் சரௌண்டிங் த லூமன். லூமனாலே ஹோல் கேப்பு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அந்த கேப்பை சுற்றி 3 லேயராலான லேயர்ஸ் இருக்குதுங்க. பிளட் வெசல்ஸில் மேடப் ஆஃப் 3 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று என்னென்னா டியூனிக்கா இன்டிமா, டியூனிக்கா மீடியா, டியூனிக்கா எக்ஸ்டர்னா அல்லது டியூனிக்கா அட்வென்ஜியா அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸ்டர்னாவுக்கு இன்னொரு பேர் அட்வென்ஜியா அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் நம்ம இன்னர் பார்ப்போம். இந்த இன்னர் லேயர் ஆஃப் டியூனிக்கா இன்டிமா ஆர் டியூனிக்கா இன்டர்னா சப்போர்ட் த வாஸ்குலார் எண்டோத்தீலியம். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இரத்த குழாயினுடைய உள்ளடுக்கு எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்த குழாய் எண்டோத்தீலிய செல்களால் ஆனது. மிடில் லேயர் அப்படிங்கிறது எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூனிக்கா மீடியா கம்போஸ்டிங் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் டியூனிக்கா எக்ஸ்டர்னா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இட் கண்டென்ஸ் ஏ ப்ரோட்டீன் எலாஸ்டிங்க அதில் இருக்குது. The contraction and relaxation of the smooth muscles result in the vasoconstriction and vasodilation அப்படின்னுருக்காங்க. இந்த இரத்த குழாயினுடைய நடு அடுக்கான ஸ்மூத் மசில்ஸாக இருக்கக்கூடிய டியூனிக்கா மீடியம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்த குழாய் சுருங்குவதற்கும் இரத்த குழாய் விரிவதற்கும் காரணமாக இருக்கிறது. 1 மார்க் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? நமக்கு இரத்த குழாய் சுருங்கி விரியணும். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுருங்குதல், வாசோ டைலேஷனை விரிதல். இப்படி இரத்த குழாய் சுருங்கி விரியதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்த குழாயினுடைய நடு அடுக்கான டியூனிக்கா மீடியம் அதில் ஸ்மூத் மசில்ஸு முக்கியமாக இருக்குது. அடுத்து அவுட்டர் லேயர் டியூனிக்கா எக்ஸ்டர்னா அல்லது டியூனிக்கா அட்வென்ஜியா அப்படின்னு பேர். கம்போஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 மார்க்கு. கொலாஜன் ஃபைபர். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இல்லஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டரிஸ். ஒரு 3 மார்க் நோட் பண்ணிச்சுங்க.
5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ஆர்டரிஸில் ஆர்டரி அப்படின்னால எதை கேரி பண்ணுங்க? பிளட் கேரி அவே ஃப்ரம் த ஹார்ட். இரத்தத்தை இதயத்தை விட்டு வெளியே கொண்டு வர்றதனுடைய வேலையை செய்வது யாருன்னு சொல்லினா ஆர்டரி. ஆர்டரியினுடைய முதன்மையான வேலை என்னங்க? இரத்தத்தை இதயத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதல். அதுதான் என்னுடைய மேலே. வெளியே கொண்டு வந்து 2 இடத்துக்கு சப்ளை பண்ணும். ஒன்று வந்து லங்ஸுக்கும், டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து பல்மனரி ஆர்டரி வந்து லங்ஸுக்கும், சிஸ்டமிக் ஆர்டரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹோல் பாடிக்கும் சப்ளை பண்ணும், பியூர் பிளட்டை. சரிங்களா? அப்போ ஹார்ட்லேருந்து ரத்தத்தை வெளியே கொண்டு வர வேலையை செய்கிறது யாருங்க? ஆர்டரிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஆர்டரிங்கிறது நம்ம பாடியில் எங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா டீப் சைடு, இன்சைடு, ரொம்ப ஆழமான பகுதியில் தான் புதைந்து காணப்படும். இந்த ஆர்டரியினுடைய வால் வந்து எப்போ இருக்குன்னு சொல்லிங்கன்னா திக்காக இருக்கும். சரிங்களா? எப்போ இருக்கும்? திக்காக இருக்கும், நல்லா தடிமனானதாக இருக்கும். நான் கொலாப்சபிள், சிதையாத அளவுக்கு, உடையாத அளவுக்கு, டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இது வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சிது அப்படின்னா என்னாங்க? பிளட் கிளாட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் தாங்க மாட்டாமல் வெடிக்கக்கூடாது. ஏன்னா இதில் ப்ரெஷர் ஹெவியாக போகும். ரத்தம் வந்து ஹார்ட்டை விட்டு ஹார்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கண்ட்ராக்ஷன் ஆகும்போது, சரிங்களா, இப்போ சுருங்கும்போது ப்ரெஷராக பிளட்டு வெளியே வரும். இப்போ வெளியே வரும்போது இதனுடைய வால் வந்து எப்படி இருக்கும்? நல்லா திக்காக இருக்கும். சரிங்களா? சுவர்கள் திக்காக இருக்கணும், அதை பிளட் ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு. இதில் வந்து வால்வ்ஸ் கிடையாதுங்க. இதில் வந்து எந்த ஒரு வால்வுமே கிடையாது. ஆப்சண்ட், வால்வு கிடையாது, ஆப்சண்ட்டு. அண்ட் ஹேவ் ஏ நேரோ லூமன். ஆல் ஆர்டரிஸ் ஆர் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். சரிங்களா? எல்லா ஆர்டரிஸுமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி மட்டும் எதை பிளட்டை கேரி பண்ணும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த நமக்கு ஆர்டரி அல்லது இந்த அயோட்டானுடைய சைஸ் என்னங்கிற நோட் பண்ணுவாங்களா? 2.5 சென்டிமீட்டர் இன் டயமீட்டர். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இன் டயமீட்டர் இருக்கும். அவருடைய திக்னஸ் வந்து 2 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கும். It branch into the small arteries and culminates into the tissue as a feed arteries. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆர்டரிங்கிறது மறுபடியும் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர்டரிஸாக டிவைட் ஆகுது. மறுபடியும் இந்த ஸ்மால் ஆர்டரிலாம் என்ன வருது அப்படின்னா டிஷ்யூவில் போய் டிஷ்யூவுக்கு பிளட்டை சப்ளை பண்ணுது, ஃபீட் பண்ணுது, கொடுக்குது. இந்த டிஷ்யூ இந்த ஆர்டரிஸ் பிரான்ச்டு இன்டு த ஆர்ட்ரியோல்ஸ். டிஷ்யூவில் வந்து என்ன மாறுது அப்படின்னா இந்த ஆர்டரிஸ்லாம் ஆர்ட்ரியோலாக மாறிடுது. So blood enter into the arterioles, it may have pressure எவ்வளோ இருக்குது அப்படின்னா 85 mm Hg. நோட் பண்ண பார்க்கலாம். ஆர்ட்ரியோலில் பிளட் ப்ரெஷருடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா 85 mm Hg. சரிங்களா? இப்போ நார்மலான வந்து லோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 80 mm இருக்குன்னு, ஹை ப்ரெஷர் எவ்வளோங்க இருக்கணும்? 120 mm Hg இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஆர்ட்ரியில் வரும்போது பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 120 இருக்கும். அதே ஆர்ட்ரியோலுக்கு போகும்போது 85 mm மாறுது. பட் as leaves the flow into the capillary. இது அப்படியே வந்து ஆர்ட்ரியோலேருந்து கேப்லரிக்கு போகும்போது என்னுடைய பிளட் ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. எவ்வளோ குறையுதுன்னு சொல்லிங்கன்னா 35 mm Hg குறைஞ்சிடுது. சரிங்களா? ஆர்ட்ரியோல்ஸ் ஆர் ஸ்மால் நேரோ அண்ட் தின் வால்டு விச் ஆர் கனெக்டட் டு த கேப்லரிஸ். ஆர்ட்ரியோலுங்கிறது சின்னது, தின் வால்டானது. இது வந்து எதோட கனெக்டாக மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்லரிஸோடைய கனெக்டாக மாறுதுங்க. சரிங்க? ஸ்மால் ஃபிங்டர் லைஸ் இன் த ஜங்ஷன் பிட்வீன் த arterioles and capillary regulate the blood supply இருப்பாங்க. arteries do not always branch into the arterioles. arteries எப்பயுமே டைரெக்டாக என்னவா மாறாதுங்க, ஆர்ட்ரியோல்ஸாக மாறாது. சரிங்களா? they can also form என்னது அனஸ்டோமோசிஸ். என்னத்தை ஃபார்ம் பண்ணுங்க? அனஸ்டோமோசிஸாக ஃபார்ம் பண்ணுமா? எது? ஆர்டரிஸுங்கிறது வந்து டைரெக்டாக ஆர்ட்ரியோலாக மாறாது. ஆனால் இது என்ன ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனஸ்டமோசிஸ். அப்போ அனஸ்டமோசிஸ்ன்னு என்னங்க? ஒரு பிளட் வெசல்ஸ் இன்னொரு பிளட் வெசல்ஸோட ஜாயின் ஆகக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன பேருங்க? அனஸ்டமோசிஸ். என்ன பேருங்க? அனஸ்டமோசிஸ். இரத்த குழாய்கள் இணைவு அப்படின்னு பேர். அனஸ்டமோசிஸ்னால் இரத்த குழாய்கள் இணைவு. நோட் பண்ணிச்சுங்க, 1 மார்க் கேட்பாங்க. இந்த டூயினோவிலே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேப்லரிஸ், அது தனியாக ஒரு திரும்ப நோட் பண்ணிச்சுங்க. கேப்லரிங்கிறது என்னங்க? பெட்ஸ். இது வந்து பிளட்டை யாருக்கு சப்ளை பண்ணுதுங்க? டிஷ்யூவுக்கு சப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூலேருந்து பிளட்டை என்ன பண்ணிடும்? கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. சரிங்களா? இதில் முக்கியமான வேலை கேப்லரிஸ்னுடைய வேலை. இந்த கேப்லரிஸ் ஆர் தின் வால்டு அண்டு கன்சிஸ்டிங் ஆஃப் ஏ சிங்கிள் லேயர் ஆஃப் ஸ்கொயமஸ் எபித்தீலியம். நோட் பண்ண பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ்னுடைய டயக்ராம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ், இன்னொன்று வெயின். சரிங்களா? இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஆர்டரிஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னங்க? வெயின். சரிங்களா?
இந்த டயக்ராமில் ஏங்க ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் பிளட் வெசல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ளூ கலராக இருந்ததுன்னா அதில் டீஆக்சினேட்டட் பிளட் சப்ளை ஆகுன்னு அர்த்தம். ரெட் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு சப்ளை ஆகுன்னு அர்த்தம். ப்ளூ கலர்னால் டீஆக்சினேட்டட் பிளட்டு, அது ப்ளூ கலர்னாலே எப்பயுமே வெயின்னு அர்த்தம். நமக்கு ரெட் கலர் அப்படின்னாலே ஆர்டரிஸ்னு அர்த்தம். சரிங்களா, பார்த்துங்க. இப்போ கேப்லரியில் யார் சரௌண்ட் இருக்காங்கன்னா ஸ்கொயமஸ் எபித்திலியம் அப்படின்னு இருக்காங்க. இதில் டியூனிக்கா மீடியா அண்ட் எலாஸ்டின் ஃபைபர் ஆர் ஆப்ஷன். எதில் ஆப்ஷனுங்க? கேப்லரியில் வந்து பார்த்திங்கன்னா டியூனிக்கா மீடியம்லாம் கிடையாது, ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா, பிளட்டில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து டிஷ்யூக்கும் பிளட்டுக்கும் என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இந்த வால் ஆஃப் த கேப்லரிஸ் ஆர் கார்டட் பை செமிலுனார் வால்ஸ். நோட் பண்ண பார்க்கலாம். கேப்லரியினுடைய கேப்லரிஸ் அடுத்து எதோட ஜாயின் ஆகணுங்க? வெனியூல்ஸோட ஜாயின் ஆகணும். அப்போ கேப்லரியும் வெனியூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வுக்கு பேர் என்ன பேர்? செமிலுனார் வால்வு. த பிளட் வால்யூம் இன் த கேப்லரிஸ் இஸ் ஹை. நோட் பண்ணி பார்க்கலாம். கேப்லரியில் பிளட்டினுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் அல்லது பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா லோவாக இருக்கும். ரத்தம் அங்கே அதிகமாக தேங்கி இருக்கும், ஆனால் அங்கே போகக்கூடிய ரத்தத்தினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா. கேப்லரிஸில் வந்து என்ன பிளட் இருக்கும்னா மிக்சடு பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும், மிக்சடு பிளட்டாக இருக்கும். சரிங்களா. கேப்லரிஸ் blood may be floated within the blood or may be completely bypassed. இந்த கேப்லரிஸுங்கிறது வந்து பிளட்டுக்குள்ளேயே மூழ்கி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளட்டை விட்டு வெளியே சுற்றி பைபாஸ் மாதிரி சுற்றி ரவுண்ட் பண்ணி போகலாம். சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயின்ஸ். அது ஒரு தெரியுமா நோட் பண்ணிச்சுங்க. ஆர்டரிஸ் பார்த்தாச்சு, வெயின்ஸ் பார்க்கணும் அடுத்து. கேப்லரிஸ் பார்த்தாச்சு, அடுத்து என்ன பார்க்கணும்? வெயின்ஸ். அப்போ இந்த வெயின்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ஒரு தெரியுமா? வெயின்ஸ் ஆர் தின்னர் வால் அண்டு லார்ஜர் லூமன். அவருடைய சுவர்கள் வந்து ரொம்ப எப்படி இருக்கும்? தின்னராக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கேப் ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்குங்கிறாங்க. கேன் பி ஈஸிலி ஸ்ட்ரிச்சு, நல்லா விரியக்கூடியதாக இருக்குது. இந்த கேப்லரிஸ் எப்பயுமே என்ன பிளட்டை வந்து கேரி பண்ணுவாங்க? டீஆக்சினேட்டட் பிளட்டு. எந்த வெயின்ஸை தவிர? பல்மனரி வெயின்ஸை தவிர. பல்மனரி வெயின்ஸ் எதை சப்ளை வேணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. எங்கேருந்து கொண்டு வரும்? லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை. யாருங்க? பல்மனரி வெயின்ஸ். பல்மனரி ஆர்டரிங்கிறது ஹார்ட்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகும். சரிங்களா. இங்கே நம்ம வந்து என்ன பார்க்கணும்? வெயின்ஸ். எல்லா வெயின்ஸுமே எந்த பிளட்டை சப்ளை பண்ணணும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் சப்ளை பண்ணணும் வெயின்ஸ்னாலே. பல்மனரி வெயின்ஸ் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். சரிங்களா. ரைட்டுங்க. இந்த பிளட் ப்ரெஷர் இன் வெயின்ஸில் வந்து எப்படி இருக்கும்னா லோவாக இருக்கும். இந்த லூமனா ஹேஸ் ஏ வைட் வால் விச் கொலாப்சபிள். சரிங்களா. ஈஸியாக கொலாப்சபிள் ஆகிற மாதிரி இருக்கும். டியூனிக்கா மீடியா இஸ் இன் தின்னர் இன் வெயின்ஸ் தென் இன் ஆர்டரிஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆர்டரியில் இருக்கிறத விட வெயின்ஸில் வந்து டியூனிக்கா மீடியாங்கிறது ரொம்ப மெலிசானது. இங்கே யூனி டைரக்ஷனில் பிளட்டை ஃப்ளோ பண்ணுறதுக்கு யார் வேணும் அடிச்சோம்னா செமிலுனார் வால்வு. சரிங்களா. ஒன் டைரக்ஷனில் தான் பிளட்டு மூவ் ஆகும். அதுக்கு வந்து செமிலுனார் வால்வு வேணுங்க. செமிலுனாருடைய வால்வுனுடைய மெயின் ஒர்க் வந்து என்னன்னா ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து ரிவர்ஸில் வராமல் தடுக்கிறது தான் இந்த செமிலுனார் வால்வுடைய வேலை. பிளட் சாம்பிள்ஸ் நம்ம ஏதாச்சும் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளட் சாம்பிள்ஸ் வந்து யூஸ்வலாக எதில் தான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயின்ஸில் தான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா. ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் லோவாக இருக்கும். அதேமாரி ஹோல் பாடியிலிருந்து பிளட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம அதிலிருந்து எடுத்தோம்னா தான் பாடியில் வந்து என்ன டிசீஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு கரோனரி பிளட் வெசல்ஸ். அதானுங்க கரோனரி பிளட் வெசல்ஸ். அது தனியாக 5 மார்க் அப்படிச்சுங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான பிளட் வெசல்ஸுங்க. இது ஒன்லி வந்து ஹார்ட் மசிலுக்கு மட்டும்தான் பிளட்டை சப்ளை பண்ணும். என்ன மசிலுக்குங்க? ஹார்ட் மசில்ஸ். அப்போ ஹார்ட் வந்து மசில்ஸ் ஆனதுன்னா ஆமாம், கார்டியாக் மசிலால் ஆனது. ஹார்ட் மேடப் ஆஃப் கார்டியாக் மசில். இந்த கார்டியாக் மசிலுங்கிறது 3 டைப்ஸ் இருக்கும். எபிகார்டியம், எண்டோகார்டியம், ஈசோகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கும். அந்த 3 டைப்ஸ்னு இருக்கக்கூடிய மசில்ஸுக்கும் பிளட்டை சப்ளை பண்ணதுக்கு ஸ்பெஷலான ஒரு பிளட் வெசல்ஸ் வேணும். அதுக்கு பேர் தானே வேறுங்க கரோனரி பிளட் வெசல்ஸ். சரிங்களா. ரைட்டுங்க. இந்த கரோனரி பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிங்கன்னா அயோட்டாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
அயோட்டாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கரோனரி பிளட் வெசல்ஸை செப்பரேட் ஆகுதுங்க. ஒன்று வந்து ரைட் கரோனரி ஆர்டரிஸ், இன்னொன்று லெஃப்ட் கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் பிரான்ச்சிங்காக டிவைட் ஆகும். ரைட் கரோனரி ஆர்டரிஸ் அப்படிங்கிறது என்ன ஒன்று சொல்லிங்கன்னா ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்டுக்கும், அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலினுடைய போஸ்டீரியர் பார்ட் அடிப்பகுதிக்கு பிளட்டை சப்ளை பண்ணும். லெஃப்ட் கரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது எதை சப்ளை பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ் அண்டு லேட்ரல் சைடு இதுக்கெலாம் என்ன பண்ணுன்னு சொல்லிங்கன்னா பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். சரிங்களா, ரைட்டுங்க. இப்போ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணதுக்கப்புறம் அதே கார்டியாக் மசில் என்ன உருவாகும்னு சொல்லிங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா, இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரோனரி வெயின்ஸ். சரிங்களா, இந்த கரோனரி வெயின்ஸ் வந்து டைரெக்டாக எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் ஆரிக்கலில் ஓப்பன் ஆகுது. சரியா, இது ஒரு 3 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி பாத்வே. இப்போ இந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிறது என்னென்ன வழிகளில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் மெயினாக நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இன்னொன்று க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா அங்கே என்னங்க இருக்காது, ஹார்ட்டில் இருக்கும், ஹார்ட் இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன இருக்காது, பிளட்டை கேரி பண்ணுவதற்கான பிளட் வெசல்ஸ், ஸ்பெஷலான பிளட் வெசல்ஸ் எதுவும் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஒன்று அப்படின்னா பாடி கேவிட்டி ஃபுல்லாக பிளட்டால் ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து ஹீமோசீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரைட். அது இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹீமோலிம்ஃப் as the circulating fluid and it is pumped by the heart which flow through the blood vessels into the sinus. சரிங்களா, சைனஸ் வரைக்கும் தான் போகும் blood vessels. Sinus are referred to as the hemocoel. The open circulatory system seen in எந்தெந்த அனிமல்ஸில் காணப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மொலுஸ்க். சரிங்களா, மொலுஸ்கான நத்தை, ஆர்த்ரோபோடான என்னங்க இன்செக்ட்ஸ் இந்த மாதிரி இல்லை. அப்புறம் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா பிளட் எதுலங்க சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்குது, பிளட் வெசல்ஸில் சர்க்குலேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ளோஸ்டு டைப் பிளட் வெசல் சிஸ்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கெங்கே இருக்குதுன்னா அனலிட்ஸ். அனலிட்ஸ்னால் என்னங்க எர்த்வாம், செஃபலோபோட்ஸ். செஃபலோபோட்ஸ்னால் என்னங்க தலைக்காளிகள் அப்படின்னு பேர். சரிங்களா, அண்டு வெர்டபிரேட்ஸ். வெர்டபிரேட்ஸ்னால் முதுகெலும்புடையவை நம்மளே மாதிரி இதுகள். சரிங்களா, ரைட்டுங்க. ஆல் வெர்டபிரேட்ஸ் ஹேவ் ஏ மஸ்குலர் சேம்பர்டு ஹார்ட். ஆமாம், எல்லா வெர்டபிரேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தசையாலான அறைகளை உடைய இதயம் தான் காணப்படுதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேம்பர்டு ஹார்ட். நோட் பண்ண பார்க்கலாம். ஃபிஷ்ஷில் வந்து எத்தனை சேம்பர்டு ஹார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சேம்பர். ஒன்று வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்ரியம் அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாம், ஒன்று ஆட்ரியம், இன்னொன்று வந்து 1 வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் பார்த்துக்கலாம். Sinus venosus and atrium and 1 ventricle and bulbs arteriosus and conus arteriosus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. bulbus arteriosus இன்னொன்று conus arteriosus நோட் பண்ணிச்சுங்க. 2 சேம்பர் தான் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். இதில் என்ன சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னா சிங்கிள் சர்க்குலேஷன் ஷீன் இன் ஃபிஷ். நோட் பண்ணுங்கள், 1 மார்க்கு. இதில் என்ன சர்க்குலேஷன் நடக்குதுங்க, சிங்கிள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷனில் இதில் கிடையாதுங்க. டபுள் சர்க்குலேஷன் என்னங்க, ஒரு சர்க்குலேஷன் வந்து நம்ம ஹோல் பாடிக்கும் சப்ளை ஆகணும், இன்னொரு சர்க்குலேஷன் எங்கே சப்ளை ஆகணும்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து லங்ஸுக்கு சப்ளை ஆகணும். அப்படி சப்ளை ஆனால் அதுக்கு பேர் டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு பேருங்க. சரிங்களா, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹோல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் சப்ளை பண்ணால் அதுக்கு பேர் டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதை விட்டு ஒரே சர்க்குலேட்டரி சிஸ்டத்துலேயே ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தால் ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் ஹோல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அனுப்பிச்சுன்னா அதுக்கு பேர் சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு பேருங்க. ஃபிஷ்ஷில் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்றது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 சேம்பர் ஹார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து 3 சேம்பர் ஹார்ட். 3 சேம்பர் ஹார்ட் வந்து யாருக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ். 2 ஆரிக்கிள்ஸ் 1 வென்ட்ரிக்கல் இருக்குங்க. எத்தனை ஆரிக்கிள்ஸ், 2 ஆரிக்கிள்ஸ் 1 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கும். இப்போ இங்கே வந்து பிளட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பிளட். என்ன பிளட்டுங்க, இங்கே மிக்ஸ்டு பிளட். வென்ட்ரிக்கல் வந்து ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கிறதுனால ஆக்சிஜனேட்டட் பிளட்னு டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆயிருதுன்னு சொல்லிங்கன்னா மிக்ஸ்டு ஆகி போயிருதுங்க. சரிங்களா, ஆம்பிபியன் ஹேவ் 2 ஆரிக்கிள்ஸ் அண்ட் 1 வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நோ இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். 2 வென்ட்ரிக்கலுக்கு இடையில என்ன கிடையாதுங்க, செப்டம் எதுவும் கிடையாது. அதனால தான் அது ஒரே ஒரு வென்ட்ரிக்கலாக இருக்குது. சரிங்களா,
ரெப்டைல்ஸில் வந்து எக்ஸப்ட் கொரக்கடைலை தவிர ரெப்டைல்ஸ்லேயே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 சேம்பர்டு ஹார்ட் தான். 2 ஆரிக்கிள் அண்டு 1 வென்ட்ரிக்கல். அந்த 1 வென்ட்ரிக்கல்லே வென்ட்ரிகுலர் செப்டம் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா பார்ட்டிஸ்லேயே டெவலப் ஆகிருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக டெவலப் ஆகி டிவைட் ஆகாமல் பாதி தான் டிவைட் ஆகிருக்கும். ஒன்லி கொரக்கடைலுக்கு மட்டும்தான் 4 சேம்பர் இருக்கும். அதில் வந்து டபுள் சர்க்குலேஷனாக சிங்கிள் சர்க்குலேஷன் பார்த்தோம்னா இதெல்லாம் என்ன சர்க்குலேஷனுங்க, டபுள் சர்க்குலேஷன். ஸோ இந்த டபுள் சர்க்குலேஷன்லேயே பிளட் வந்து என்ன ஆகலை, பியூர் பிளட் தனியாக இம்பியூர் பிளட் தனியாக கன்ஃபார்மாக செப்பரேட் பண்ண முடியல. சரிங்களா? ஏன்னா வென்ட்ரிக்கல் வந்து சிங்கிளாக தான் இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகும்ல, தனித்தனியாக டிவைட் பண்ண முடியாமல் மிக்ஸ்டு பிளட்டாக இருக்குது. அப்படி மிக்ஸ்டு பிளட்டாக இருந்தால் இதை என்ன சொல்லணும், இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். நோட் பண்ணிச்சு பார்க்கலாம். முக்கியமான 1 மார்க்கு, சரி முக்கியமான 3 மார்க்கு. ஆக்சிஜனேட்டட் பிளட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு மிக்ஸ் ஆயிடுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் வென்ட்ரிக்கல் மட்டும் காணப்படுது, அதனால் அங்கே மிக்ஸ் ஆகி போகுது. அதனால் இதை இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து டபுள் சர்க்குலேஷனில் கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு என்னங்க, 2 ஆரிக்கல் 2 வென்ட்ரிக்கல் இருக்கணும். யாருக்கு இருக்கணும், பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸ். சரிங்களா? பாலூட்டிகளுக்கும் பறவைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆரிக்கல்ஸ் 2 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன சர்க்குலேஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். ஒரு சர்க்குலேஷனுக்கு பேர் என்ன வேறு அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன், இன்னொன்று பல்முனரி சர்க்குலேஷன். இப்போ பல்முனரி சர்க்குலேஷனில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் செப்பரேட்டாக போகிறதுனால அதுக்கு பேர் என்ன வேறுங்க, கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அல்லது சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 2 ஆரிக்கல்ஸ் 2 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. அதனால் இதில் வந்து எந்த இடத்துல எதுங்க மிக்ஸ் ஆகிறது இல்லை, ஆக்சிஜனேட்டட் பிளட்னு டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாதுங்க. அதனால் இதுக்கு பேர் என்ன பேருங்க, டபுள் சர்க்குலேஷன், கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு பேர். ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், மனித இரத்த ஓட்ட மண்டலம். சரிங்களா? ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எந்த டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லுங்கள்.